ஹலோ நண்பர்களா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் பிரியா சந்துரு பேசுகிறேன். இது பிரியா சந்துரு ஸ்மால் குக் சேனல். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் கோவக்காய் வாங்கி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா ஒன்று, விதை எடுத்துகிட்டு நான் காரம் எனக்கு வேணான்னுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நான் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா எடுத்து அது விதையை எடுத்துகிட்டு தான் போட்டுருக்கிறேன். பூண்டு, இஞ்சி, ஒரு முழு பூண்டு எடுத்து அதை ஒரு 10 பல்லு உரித்து அதை கட் பண்ணி வதக்கி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து மல்லி, வெள்ளை எள்ளு, தேங்காய், மல்லாட்டப்பயிறு, இது எல்லாத்தையும், சீரகம், இது எல்லாத்தையும் நான் வாணலில் கொட்டி வறுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் தேவையான அளவு எல்லாமே டீஸ்பூன் அளவில் நான் கணக்கு பண்ணி எல்லாத்தையும் போட்டு வறுத்து வச்சுருக்கிறேன். சரி, வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த எள்ளு, மல்லாட்டை, தேங்காய் இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இதை தனியாக அரைச்சிக்குவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இதில் கொட்டி ஒன்றா அரைச்சிக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ஸில் அரைச்சிக்கோங்க. சரிங்களா? இந்த அளவு இருந்தால் போதும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அரைச்சிக்கலாம். ஸோ அதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். சரிங்களா? அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதையும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெங்காயமும் அதே மாதிரி அரைச்சாச்சு. சரி, வாங்க நம்ம போய் தாளிக்கலாம். ஸோ கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச பிறகு எண்ணெய் விட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு கோவக்காய் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்தது சீரகமும் பிரியாணி இலையும் நம்ம இப்போ இதில் போட்டு தாளிச்சிக்குவோம் அந்த எண்ணெயிலே. சரிங்களா? எண்ணெய் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் ஊற்ற வேணாம். இதில் நம்ம வதக்கின எண்ணெயிலே நம்ம அதை தாளிச்சிக்கலாம். ஸோ ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், இந்த அளவு. ஸோ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதனால் நம்ம வதக்கலாம் எண்ணெயில். அடுத்தது இந்த கோவக்காவை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். கோவக்காய் வந்து நல்லா நம்ம எப்படி வதக்கணும்னா, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வச்சோன்னா எப்படி நம்ம தனியாக கத்திரிக்காவை வதக்குவோம் எந்த பக்குவோம், அந்த அளவுக்கு நீங்கள் கோவக்காய் நல்லா, அதாவது நம்ம தனியாக இதிலே போட்டு வேக வைக்கவே வேணாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்துட்டு நம்ம இது கூட இந்த மசாலாவை மட்டும் வதக்கி அதில் போடுற மாதிரி அந்த அளவில் அதை வதக்கிக்குவோம். சரிங்களா? எண்ணெயில் போட்டு. இப்போ அடுத்தது நம்ம கோவக்காய் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா என்னென்ன போடுறோன்னா, வெறும் காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது மட்டும் தான் நம்ம போட போகிறோம். வேறு எதுவும் இது கூட சேர்க்க வேணாம். உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுக்கோங்க. சரிங்களா? பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம.
ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், உப்பு. அவ்வளோதான். இப்போ இது வதங்கின பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு இதை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? இது பார்க்க கிரேவி மாதிரியும் இருக்கும், அவியல் மாதிரியும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இது கேரளா ஸ்டைலு டேஸ்ட்டு. ஓகேவா? நம்ம தொட்டுக்கையாக சாப்பாட்டு குழம்பு இல்லாமலே இதையே வச்சு நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லைட்டாக இப்போ தண்ணி ஊற்றி அது கொதிக்க விட்டுக்குவோம். ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கொதிச்ச பிறகு நிறுத்திக்கலாம். இறக்கும் போது ரவுண்டு கஸ்தூரி மெட்டி இருந்தால் ரவுண்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம நிறுத்திக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கும் போது ரவுண்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நிறுத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான். கோவக்காய் அவியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? நான் பிரியா சந்துரு. இது பிரியா சந்துரு ஸ்மால் குக் சேனல். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.